நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் விஜய் பத்தி மட்டுமே கேட்குறீங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே, பிஜேபி பத்தி கேட்குறீங்க. எங்க அண்ணன் பத்தி கேட்கணும்னா, அண்ணன பத்தி எப்பயுமே கேட்குறது தம்பி மட்டும் தாங்கிற பார்த்துருக்கோம். நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்கணுங்கிறது இருக்கும். அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சா அண்ணனுக்கு நல்லது அப்படின்னு தம்பி சொல்லல. 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேவோட திரு சீமான் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று. விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று 3% மக்கள் கூடுதலாக. அப்ப வந்து 21% மக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து நாம் தமிழர் கூட்டணி வைக்கணும். 21% மக்கள். இங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே சென்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். ஸோ விஜயுடன் வந்து நாம் தமிழர் கூட்டணி வைக்கணும் 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. தனித்து தான் போட்டியிடணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்க இந்த ரிசல்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க வந்து ஏடிஎம்கே, பிஜேபி கூட விஜய் கூட்டணி சேரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 61% மக்கள். இப்போ சீமான் வந்து தனித்து தான் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னது 65 மக்கள். இந்த விஷயத்தை நீங்க புரியணும். நம்ம பார்த்துருக்கோம் சீமானுக்கும் விஜய்க்கும் கடுமையான கருத்து மோதல் வந்துருச்சு. திரு சீமான் விஜயை தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றார். அப்ப இதே மக்கள் அதே 2989 மக்கள் சீமான் என்ன செய்யணும் அப்படின்னா தனித்து போட்டியிடணும்னு 65% சொல்றாங்க. ஹையஸ்ட் நம்பர் எவர் இன் திஸ் சர்வே. 65 மக்கள் அவர் ஏன் அப்படின்னா அவர் தனித்து தான் போட்டிடுவேங்கிற பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சு வர்றாரு. அதுல குழப்பமே இல்லை. அப்ப அவர் அப்படித்தான் போட்டிடுவார் நினைக்கிறவங்களும் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் சேர்த்து சொல்லிடுறாங்க. 65% மக்கள் தனித்து போட்டிடணும்.